மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் கிஸ்காஸ். வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் அரசியல் வெளி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். காலம் கார்த்திகை மாதம், மக்களுடைய மனங்களிலும் எப்பொழுதும் மீண்டும் துளிர்விக்கின்ற மாவீரர்களுடைய சிந்தனைகளோடு தமிழினத்தினுடைய நீதிக்கான கோரலில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். அனைத்து கரங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக குரல் எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் மீண்டும் துளிர்க்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அந்த வகையில் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற போது அடுத்த தலைமுறையினரில் இந்த அரசியலுடைய புரிதல், அரசியலுடைய செயற்பாடு எந்த விதத்தில் கொண்டு நகர்கின்றது என்பது ஒரு பெரும் சவாலாகவே தமிழினத்தினுடைய அரசியல் செயற்பாட்டு தளத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக இப்பொழுதெல்லாம் இளையவர்களுடைய குரல்கள் கேட்கப்பட வேண்டும். இளையவர்களுடைய அரசியல் புரிதல் நோக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சிந்தனைகள், அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள், அவர்களுடைய போராட்டங்கள் என்பன பற்றி புரிதலை ஏற்படுத்துகின்ற தேவை காலத்தினுடைய கட்டாய தேவையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் இன்று மிக முக்கியமாக தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய துணை பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்தன் சிவசுப்ரமணியம் அவர்களை நாங்கள் அன்போடு இன்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் மஹிந்தன். வணக்கம் அனைவருக்கும். நல்லது மஹிந்தன், உங்களுடைய இன்றைக்கு மிக முக்கியமாக எல்லாரும் மாவீரர்களுடைய நினைவுகளோடு ஈடுபடுகின்ற இந்த காலத்தில் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்தவைக்காக முதல் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இந்த அரசியல் களம் ஒரு சவாலான களமாக புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்றது என்பது பலருக்கும் புரிந்த விடயம். பலவிதமான கோணங்களில் அரசியல் செயற்பாடுகளை நகர்த்தி கொண்டு செல்கின்ற முனைகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன. ஒரு இளைஞராக உங்களுடைய தமிழினத்துக்கான நீதி கோரலில் அல்லது தமிழினத்தினுடைய அடையாளமாக, அடையாள பிரதிநிதித்துவமாக உங்களை நீங்கள் இணைத்து கொண்ட விடயம் எவ்வாறாக இருந்திருக்கிறது? ஏனென்றால் பலருக்கு தற்போதைய இளைய தலைமுறைக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அவர்கள் ஒதுங்கி போகின்ற நிலைகள் இருக்கின்றன. ஒரு இளைஞனாக நீங்கள் எவ்வாறு இந்த தமிழ் அரசியல் நீரோட்டத்தில் அல்லது அரசியல் களத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டீங்க? உங்களுடைய வரலாறை கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அடுத்த கேள்விகளுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள் வாய்ந்த. இன்று மீண்டும் இந்தியான ஒரு முக்கியமான நாளில் என்னை நீங்கள் அழைப்பதற்கு நன்றி. நான் இந்த விடுதலை போராட்டத்தில் 20 வருஷமாக பயணித்து கொண்டு இருக்கிறேன். நான் 2003ஆம் ஆண்டுலேருந்து நாட்டில் போர் நின்றதுக்கு பிறகு நான் நேரடியாக எங்களோட மக்களை போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் வெளியால் திருப்பி இந்த பிரான்ஸுக்கு வந்து என்னென்றாலும் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளோடு நம்ம செய்யணும் ஒரு எண்ணம் வந்தது. அங்கே நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கூட விளக்கம் தெரிய வந்திருந்தது. என்றால் அங்களோட பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே நிற்கிறது, அதை நாங்கள் வெளியால் கொண்டு வர வேணும். எங்களோட விடுதலை போராளிகள் அங்கே அவள் சண்டே பிடிச்சு மிகப்பெரிய கஷ்டத்துகளுக்குள்ளாலே அவள் பெரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டது இருந்தது. டிஃபேக்டிவ் ஸ்டேட் ஒன்று நாடு தமிழம் ஒன்று இருந்தது 2009ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனால் அத்தனை விடயங்களும் வெளிநாட்டில் தெரியாது. எங்களை எப்போ நாங்கள் ஒரு தியோரிஸ்ட் தான் வெளி உலகம் எங்களை பார்த்து கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் 2003ஆம் ஆண்டுக்கு இங்கே நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் திருப்பி வந்ததுக்கு பிறகு ஒரு இளம் அசோசியேஷன் அமைப்பு ஒன்று கிரியேட் பண்ணணும் என்று சொல்லி அது மூலமாக நாங்கள் எங்களோட வேலை திட்டங்களை வெளியால கொண்டு போகணும். அந்தந்த நாடுகளில் இருக்கிற உறவுகள், இளம் சமுதாயங்கள், நாங்கள் அந்த பார்லிமெண்ட்டும் சரி, ஜேர்னலிஸ்டும் சரி, யாரை நாங்கள் டச் பண்ணலாமோ அவையில போய் டச் பண்ணி எங்களோட நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வெளியால கொண்டு வரும் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் 2003 இருந்து இப்போ வரைக்கும் என்னால் எழுதக்கூடியதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என் ஐடென்டிட்டி, நான் ஒரு தமிழன், அதை நான் ஒரு நாளும் என்னால் மறக்கவும் மேலாது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும், அவையிலும் தமிழ் என்று தான் அவையிலும் இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் எங்களோட அடையாளங்கள், எங்களோட வரலாறுகளை நாங்கள் மறக்கல. அதாவது நாங்கள் எங்களோட ஐடென்டிட்டியை நாங்களான் பாதுகாக்க வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பை கையில் ஏற்கின்ற விடயமாக அடுத்த தலைமுறையினர் இருக்கின்றதுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வகையில் உங்களுடைய அடையாளம் ஒரு தமிழனாக புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழ் அரசியலுக்குரிய தீர்வுகளை நோக்கி அல்ல தமிழினத்துக்குரிய நீதிகளை நோக்கி நகர்வதாக உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றீர்கள். பல விதங்களில் அதை அவதானிக்கக்கூடியது. ஆனால் தற்காலிக இளைஞர்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டதான காலங்களில் அந்த தீவிரமான தமிழ் இனத்தினுடைய நீதிகோரலுக்கான போராட்டங்களுடைய தீவிரம் குறைவடைந்திருக்கின்றது என்றே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் இளையோர்களுடைய பங்களிப்பு அல்லது இளையோர்களுடைய புரிதல், தமிழின நீதிகோரலுக்கான அரசியல் தொடர்பான புரிதல் எவ்வாறு இருக்கிறீர்கள்? அதிகமாக இளையோர்களோடு நீங்கள் இணைந்து பயன்படுவது அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய ஒத்துழைப்பு
எங்களுடைய தமிழின புலம்பெயர் தேசங்களில் எடுக்கப்படுகிற அரசியல் செயற்பாடுகளுக்கு எப்படி இருக்கின்றது என்று அவதானிக்கிறேன். இதுல நானும் ஒரு இளையோரா இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 20 வருஷம் என்றால் இந்த கணிச்சு பாருங்கள். ஆனால் அந்த குறுகிய வயசுல எங்கள்கிட்ட ஒரு ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். நாங்கள் சொல்றது சரியா இருக்கும் என்று சொல்லி. அது எங்கட மக்கள் எங்கட இனத்தில மட்டுமன்றது இல்ல, மற்ற இனத்தினர்களையும் இப்ப ஒரு இளையோரா சக்தி வரைக்காவே ஒரு எல்லாத்தையும் ரெவல்யூஷன் பண்ற மாதிரி தான் வருவினம். ஆனால் அதுக்கு முதல் எங்கட நாட்டில் நடந்த பிரச்சனைகளை இங்க வெளிநாட்டுல பறந்து வந்த பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு சரியா தெரியாது. அதை முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அதை நாங்கள் கூட படிக்க வேணும். எங்கட மக்களுக்கு நடந்தது என்று சொல்லி. அப்பதான் நாங்கள் பயப்படாமல் யாரெண்டாலும் எங்களுக்கு முன்னால் வந்து இருக்க அவையோட நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எங்களுக்கு அது மிக முக்கியம். அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம்னு நான் நம்புறேன். ஆனால் அந்த 2 பகுதியையும் இளம் சமுதாயத்தையும் முதியோரிடம் சேர்த்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னோக்கி போய் கொண்டிருக்கலாம். அந்த புரிந்துணர்வு என்ற விடயம் அது கதைச்சு பேச்சு தான் அதுகள் வரலாம். சில நேரம் நாங்கள் காம்ப்ரமைஸ்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஏனென்றால் இளம் சமுதாயத்தின் வேலை திட்டம் கொஞ்சம் கூட ஸ்பீடா இருக்கும். அவை இந்த ஸ்பீட்டை நாங்கள் உடனே ஒரு நாளும் குறைக்கக்கூடாது. அது அவை நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் வருவினோம். ஆனால் அது சில நேரம் சில கைட்லைன்ஸ் சில அவைகளை வழிநடத்தக்கூடிய மாதிரி நாங்களும் இருந்தோம்னா தான் அது சரியான ஒரு பாதையை போய் 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 கொண்டிருக்கு. நல்லது. இப்பொழுது இந்த இளைய தலைமுறையினர் விருப்பத்தோடு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு, வரலாற்று தெளிவு என்பது மிக முக்கியமானது ஒரு விடயமாக நீங்கள் அதை குறிப்பிட்டீங்கள். இந்த வரலாற்று தெளிவை அல்லது இந்த அரசியல் புரிதலை, தமிழினத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை சரியாக அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி இருக்கின்ற பணியை எங்களுடைய முன்னைய அரசியல் செயற்பாடுகள் எடுத்திருக்கின்றனவா, அல்லது அதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சில வரலாறுகளை படிக்க வேண்டும், தேட வேண்டும் என்பதற்கான சரியான ரிசோர்சஸ், அதனுடைய வளங்கள் எங்களுடைய இனத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றனவா? ஆவணப்படுத்தல் பொதுவான விடயங்கள் சரியான முறையிலே கைகளில் சேரக்கூடிய வகையில் அல்லது இளையோர்களுக்கு சேரக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் அல்லது மூத்த அரசியல் செயற்பாடுகள் இருந்திருக்கின்றனவா? எப்படி உங்களுடைய அவதானிப்பு இருக்கிறது? எந்த பார்வையிலே கூட எங்களுடைய விடயங்கள் ஒரு அகாடமிக் லெவல்ல தான் கூட இருக்கிறது. அந்த அடிப்படையில சாதாரண ஒரு இளையோரட்ட போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த 15 வருஷத்துக்குள்ள நீங்க பாத்தீங்க என்றால் கணக்க மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏஐ வந்து இன்டெலிஜென்ட் ஆர்டிபிஷியல் மூலமாவே சில விஷயங்கள் நாங்கள் முந்தி கனநாள் எடுக்கிற விடயங்களை உடனமை நாங்கள் செய்திடலாம். ஏனென்றால் 15 நாட்டுக்கு மேல் இடத்தில் எங்கட இளம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த நாட்டு மொழியைத்தான் அவைக்கு சரியான முறையில கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அந்த அந்த ஒரு மொழி பிரச்சனையும் ஒன்று இருக்கிறதாலே அந்த அந்த தேடல் என்ற விடயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப நாங்கள் இந்த வளர்ந்து கொண்டு வர்ற அந்த டெக்னாலஜியையும் எங்களோட போராட்டத்துக்கு பாவிச்சு கொண்டு போகணும் என்று சொன்னால் கூட இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்ற விடயங்கள் சரியான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவைகள் கொடுக்கலாம். அவைகளுக்கு சரியான புரிந்துணர்வு ஒன்று இருக்கிற நேரத்தில் அவைகள் தாங்கள் பயப்படாமல் அவைகள் இருக்கிற இடங்களை தங்களோட வேலை முன்னெடுத்து கொண்டு போகலாம். இந்த இளையோர்களிடையே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள் அவர்களுடைய சிந்தனை அல்லது செயற்பாடு கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்திட்டங்களும் அல்லது அவர்களை இணைத்து கொண்டு போகிறதுக்கு, அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு போகிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அந்த தயார்படுத்தலுக்கு எங்களுடைய தற்போது இருக்கின்ற அல்லது முன்னைய அரசியல் தளங்கள் ஒரு களங்களை அமைத்திருக்கின்றவா, அல்லது அதற்கு தயாராக இருக்கின்றவா, அல்லது தயாராக இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆலோசனை. நீங்கள் ரெண்டுக்கும் இடையில இளையோருக்கும் முதியோருக்கும் இடையில இருக்கிற வயது எல்லைக்குள் இருக்கிறீர்கள். அவை எப்படி அதை கொண்டு செல்லலாம், எப்படி ஒரு புரிந்துணர்வோடு செயற்திட்டங்களை அணைத்துக் கொள்ளலாம், அல்லது அடுத்த தலைமுறையினர் இந்த செயற்பாடுகளை ஆர்வத்தோடு நடத்துறதுக்கு அல்லது விருப்பத்தோடு கொண்டு போகிறதுக்கு அல்லது தொடர்ச்சியான இது நீதி கோரலுக்கான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான தாக்கங்களை சர்வதேசம் நோக்கி கொண்டு செல்வதற்கான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்களை எப்படி அணைத்து செல்லலாம் என்ற உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு நிரந்தரமா செய்கிற வேலை திட்டங்கள் இல்லை. நாங்கள் எங்களோட சொந்த தொழிலையும் பார்த்து கொண்டு எங்களுக்கு ஃபேமிலிஸ்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன உதவிப்பதம் என்று சொல்றீங்களா? எனக்கு வருமானம் ஒன்றும் இல்லை. நான் வேலையும் செய்து கொண்டுதான் என் குடும்பத்தை பார்த்து கொண்டுதான் நான் இந்த வேலை திட்டங்களை செய்யணும். அந்த அடிப்படையில இளம் சமுதாயம் வரைக்கும் அவைகளுக்கு நாங்கள் டைம்களை ஸ்பெண்ட் பண்ண வேணும். சில சாக்ரிஃபைஸ்களை நாங்களும் செய்ய வேணும். அந்த டைம்களை ஸ்பெண்ட் பண்ணி அவையோட கதைச்சு அவைகளும் ஒரு எங்களோட வந்து கதைச்சு டைம் ஒதுக்கி வந்து கேட்டு என்ன நடந்தது என்று சரியான ஒரு புரிந்துணர்வு வர்ற வரைக்கும் எங்களுக்கும் அந்த 2 பக்கத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். இது நான் இந்த அனுபவத்துல தான் நான் சில விஷயங்களை நான் சொல்ல வாரேன். நான்
கூட டைம் எங்களோட முதியோரோட நான் பயன்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிக நல்ல ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நான் சந்திக்கிற ஆட்கள் எல்லாரும் இந்த போராட்டத்துல நீண்ட காலமா பயணிச்சு கொண்டு வந்திருந்த ஆட்கள். அப்ப அவைண்ட அனுபவங்கள் எங்களுக்கு முக்கியம். அவைகளுக்கும் வயசுகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அவைகள் பட்ட கஷ்டங்கள், அவைகள் செய்த வேலை திட்டங்கள், அதை நாங்கள் அறிஞ்சாதான் நாங்கள் என்ன வேலை திட்டங்கள் நாங்கள் செய்தால் சக்சஸ்ஃபுல்லா வருமோ இல்லையோன்றதை பற்றி எங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு பக்குவம் அனைத்த எங்களோட தமிழ் உறவுகளுக்கு, இளம் சமுதாயத்துக்கும் இருக்க வேணும், இருக்கும் என்று நான் நம்புறேன். கஷ்டமான ஒரு வேலை திட்டம் தான். ஏன்னா நாங்கள் இளையம் சமுதாயம் இருக்க இந்த நாடுகள்ல நாங்கள் ஜாப்கள் செய்ய போய்க்க உடனும் குயிக்காத்தான் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய பார்ப்போம். ஆனால் எங்களோட விடயம் அப்படி நாங்கள் பார்க்க இயலாது. ஏனென்றால் 40-60 வருஷமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ள கணக்க பிரச்சனைகள் இருக்கிறது. அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டுதான் நாங்கள் வர வேண்டும். முதியோர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் நாங்கள் எங்களை வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டு போவோம். மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises? Warning lights? Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right. Kith Cars. நல்ல விடயம். மூத்தவர்களுடைய அந்த அரசியல் அனுபவம், அரசியல் ஈடுபாடு, அவர்கள் நேரடியாக சந்தித்த விளைவுகள், நேரடியாக சந்தித்த தாக்கங்கள் தொடர்பாக நேரடி தொட்டுதலை பெறுவதற்கு அவர்களோடு இணைந்து பயணிக்கும் பொழுதுதான் சரியான நேரிய வழியில் எங்களுடைய போராட்டம் தொடர்பான நீதி கோரலுக்கான வழிகளை கண்டறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மஹிந்தன். இந்த நேரத்தில் மஹிந்தன், எங்களுடைய நிறையவே அதிகமான செயற்பாடுகள், தொடர்ச்சியான அரசியல் முனைவுகள் புலம்பெயர்ந்த தேசங்களில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு தேசத்தினுடைய நீதி கோரலுக்கான குரல் ஓங்கி ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் சில வேளைகளில் விமர்சனங்களை எதிர்கொள்கின்ற அல்லது புலம்பெயர் செயற்பாடுகள் தாயகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன அல்லது தாயகத்தினுடைய அரசியல் தீர்வுக்கான முனைவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்ற விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றன. இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புலம்பெயர் தமிழ் இனத்தினுடைய இந்த அரசியல் முனைவுகள் முக்கியமானதாக இருக்கின்றது. அது எப்படி தாயகத்தினுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா எங்களுக்கு இன்னும் சரியான தீர்ப்பு கொண்டும் வரவில்லை. நடந்த அநியாயங்களுக்கு இன்னும் நாங்கள் வெளிநாட்டுகளோ சரி, இந்த இன்ஸ்டிடியூஷனோ சரி, இந்த குற்றவியல் அவைகளுக்கு ஒரு குற்றங்கள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நாங்கள் அந்த போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேணும். ஏனென்றால் அங்க நாட்டில் இருக்கிறவியலால் அந்த வேலை திட்டங்களை முழுமையாக எடுத்து செய்து கொண்டு போகலாது. நாங்கள் எங்கள்கிட்ட தான் அந்த தளங்களும் அந்த வசதிகளும் இருக்கிறதால நாங்கள் அதை செய்து கொண்டிருப்போம். சரியான ஒரு தீர்ப்பு கொண்டு வந்துட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாவே ஒரு நாளும் அந்த அவைகளும் எங்கட மக்கள் தான், அவைகளும் எங்கட உறவுகள் தான். அவைகள் இப்போ சரியான ஒரு வாழ்வா இருக்கணும்ன்றதை தான் நாங்கள் எங்கட எண்ணங்கள். வெளிநாட்டில் எப்படி மற்ற எங்கட தமிழ் உறவுகள் வாழ்கினமோ அதே மாதிரி சம உரிமைகளோட எல்லா உரிமைகளோடையும் எங்கட மக்கள் எல்லா அந்த நாட்டில இருக்கணும்ன்றதான் எங்கட விருப்பம். ஒரு நாளும் நாங்கள் அதை நாங்கள் நியாயிக்க போறதும் இல்லை. அதை நாங்கள் புரிந்துதான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவையின் ஆதரவோடையும் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றதை தான் என்னால் கூடக்கூடிய இருக்கிறது. நல்லதுமா. இந்த நேரத்தில் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியம். அதே நேரத்தில் இந்த அரசியல்களில் பல மாற்றங்கள், சர்வதேச அரசியல் நோக்கி குளோபல் பூகோள அரசியலை நாங்கள் நோக்கினால் அரசியல் மரபுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற விடயங்கள் மாற்றங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான அல்லது ஈழத்தமிழத்தினுடைய அரசியல் விடிவுக்கான அரசியல் மாற்றங்கள் ஏதும் செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அல்லது யதார்த்தத்தோடு இயங்கிய எங்களுடைய நோக்கங்களும் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கின்றனவா? இதை நீங்க ஒரு இளைஞராக நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்த குளோபலைசேஷனுக்குள்ள கணக்கு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பாக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் நினைச்சு பார்க்கல ஐரோப்பாக்குள்ள சண்டை நடக்கும் என்று சொல்லி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். அதே மாதிரி மிடில் ஈஸ்டுக்குள்ள சில டெரரிஸ்ட்னு சொல்லி கொண்டிருந்த நாடுகள் அவையால் இப்ப ஒரு சரியான அரசாங்கத்தை செய்யக்கூடிய வசதிகளை இந்த வெளிநாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. சில பேர்களை யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவிலேயே அவையால கூப்பிட்டு பாராட்டி செய்து கொண்டு வருகிறோம். மிக இல்லை இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி குரூப்ல போடப்பட்ட ஆக்களை கூட இப்ப அவைகளை மாற்றி அவையில ஒரு சரியான அரசாங்கம் என்று சொல்லி இந்த வெளிநாடுகள் ரெக்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல எங்கட போராட்டம் சரியான ஒரு நியாயமான ஒரு போராட்டம். எங்கட தலைவன் இப்போ மற்ற நாடுகள் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய போவதில்லை. எங்கட மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டித்தான் எங்கட போராட்டம் எடுக்கப்பட்டது. நாங்கள் ஆயுதத்தை தூக்கினது அந்த காலத்துல எங்களால் இயலாத அந்த ஒரு அடிப்படையிலாம் தூக்கினது. ஆனால் வெளியுலகம் இந்த சிங்கள அந்த அரசியல்வாதிகள் எங்களை ஒரு டெரரிஸ்ட் தான் வெளிநாடுகளுக்கு சொல்லி வந்தவை புறப்பக்கனாக ஒரு நாடுகளை சொல்லி கொண்டு வந்தவை. அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட அந்த தளங்களில் எங்கள்கிட்ட இளம் சமுதாயம் சரியான அந்த வேலை திட்டங்கள் அந்தந்த நாட்டு மொழிகளை கதைச்சு பேசி அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு இல்லை. ஆனால் இப்பத்த நாடுகளை அந்த மாற்றம் மாறிக்கொண்டு வந்துட்டது. எங்களோட உறவுகள் சரியான இடங்கள்ல இப்ப வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த டயஸ்பரான்றது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு இதா வந்து கொண்டிருக்கிற நேரத்துல நாங்கள் சரியான ஒரு பாதையில தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றதை தான் நான் என்னால் சொல்லக்கூடியதா இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முதலும் இப்பவும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில கதவுகள் உங்களுக்கு முந்தி திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் இப்ப திறந்து கொண்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் நாங்கள் நடந்த ஸ்காட்லாந்து நடந்த விடயங்களை நாங்கள் இணைச்சு பார்க்கிறாது. 20 வருஷத்துக்கு முதல் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் எங்களோட தேசிய கொடியை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவோம் என்று நாங்கள் நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுதான் அந்த குளோபலைசேஷன் இந்த அரசு இந்த மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வரும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த நேரம் நாங்கள் சரியான முறையில் எங்களை வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு ஒன்று வரும் என்ற ஒரு இனியில் ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வேலையாளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது மகித மிக முக்கியமான விடயம், நீங்கள் ஒவ்வொரு சர்வதேச ரீதியான ஒரு உறவு நிலையை பேணுவது மிக முக்கியமாக இருக்கிறது. அரசியல் உறவு நிலைகளை பேணும் பொழுது ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு ஒரு இனத்துக்கு ஏற்பட்ட அநீதிக்கான நீதி கோரலுக்கு அனைத்து சர்வதேசத்தினுடைய கரங்களை கோத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த நகர்வுகளை அண்மையில் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அந்த செயற்பாடு ஸ்காட்லாந்தில் பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவருடைய அந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கின்றது. அந்த சந்திப்பு கூடாக அவர் கூட ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் தமிழினத்திற்கான நடந்த அநீதி கொடுத்து குரல் எழுப்பி இருப்பதும் பேச வைப்பதும் கூட மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வேளையில் நாங்கள் இந்த நிதானமான அரசியல் நகர்வுகள் சர்வதேச பூகோள அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கையிலும் அரசியல் மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. பாரிய மாற்றம் ஒன்று இலங்கை அரசியலில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த வகையில சில விடயங்களில் தமிழின மக்களால் முன்வைக்கப்படுகின்ற புலமைந்த தேசங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் சிலவற்றை வலுவிழக்க செய்கின்றன ஒன்று விமர்சனமும் இருக்கின்றது. சில போராட்டங்கள் தேவையில்லாமல் போராடப்படுகின்றன. ஆரம்ப காலங்களில் எடுக்கப்பட்ட ஒட்டு உணர்வோடு முன்வைக்கப்பட்ட போராட்டங்களும் கூட வலுவிழக்க செய்கின்ற விஷயங்கள் பல நடைபெறுவதாக பல வகையிலான குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களை பொறுத்தமட்டில் புலமைந்த தேசங்களில் முன்வைக்கப்படுகின்ற போராட்டங்கள் எப்படியானவையாக இருக்க வேண்டும் அல்லது போராடுகின்ற விடயங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று உங்களுடைய பார்வை இருக்குது? நான் எக்ஸாம்பிளுக்கு 2009ஆம் ஆண்டுல எங்களோட மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல நாங்கள் ரோட்ல இறங்கின நாங்கள் எங்களோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கின நாங்கள் சில ரோட்டுகளை நாங்கள் பிளாக் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா அந்த நேரம் அந்த அப்படியான வேலை திட்டங்கள் செய்தாத்தான் நாங்கள் இந்த ஒளி உலகத்தின் கண்ணை நாங்கள் எங்களோட பக்கத்துக்கு திருப்பலாம் என்ற ஒரு 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 நம்பிக்கை ஒன்று இருந்தது. அந்த அடிப்படையில நாங்கள் அத்தனை மக்களும் அந்தந்த நாடுகள்ல கனடா ஐக்கிய அங்கே எல்லா நாடுகள்லையும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அது குளோபலா நாங்கள் அந்த நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களோட வேலை திட்டங்கள் எல்லாம் டிப்ளமேட்டிக் இதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்களோட உறவுகளை நாங்கள் எங்களோட மக்களோட உறவுகள் அவை இந்த எண்ணங்களை எமோஷனை நாங்களால கட்டுப்படுத்த இயலாது. சில ஆக்கள் சில பட்டங்கள் செய்ய போய்க்கு நாங்கள் அவைகளுக்கு சொல்ல இயலாது. ஆனால் நாங்கள் எந்த இடத்துல என்ன வேலை திட்டங்கள் செய்யறதுன்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அதுகளால வார உறவுகள் இதுகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுக்கலாம். இது இது உணர்ச்சி வச அந்த உணர்வுகளை நாங்கள்
கட்டுப்படுத்த இயலாது. இதைத்தான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும். ஆனால் நாங்கள் பொறுப்போட அந்த வேலை திட்டங்களை செய்தமென்றால் நல்லா இருக்கும் தான் நான் கூட விரும்புகிறேன். நிச்சயமாக உணர்ச்சிவாதத்துக்கு அப்பால் பொறுப்புணர்வோடு அதனுடைய ஒரு போராட்டத்தினுடைய வலுவை பெருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே போராட்டங்களும் செயற்பாடுகளும் முன்னெடுத்தால் ஒரு தமிழினத்தினுடைய அடையாளம் புலம்பெயர்ந்த தேசத்தில் சரியான அது சொல்லுகின்ற செய்தி சரியாக போய் சேரக்கூடிய சரியானவர்களை சென்றடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதே பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வகையிலே இளையோர்கள் தொடர்பாக நாங்கள் இளையோர்களுடைய அரசியல் திட்டங்கள் தொடர்பாக அரசியல் சிந்தனைகள் தொடர்பாக அரசியலால் தமிழின அரசியல் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இந்த சவால்கள் என்று வரும் பொழுது இப்ப பொதுவாக தற்கால அரசியல் செயற்பாட்டாளர்களோடு அவர்கள் இணைந்து கொள்வதில் அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் என்ன, எப்படி இணைந்து கொள்ளலாம் அல்லது எப்படி என்ன சவால்களை எதிர்நோக்குகிறார்கள், எப்படி அவர்கள் இந்த செயல்பாடு திட்டத்தில் அவர்களும் இணைந்து கொள்ளலாம் அல்லது இணைந்து கொள்வதற்கான தயக்கங்கள் ஏன் அவர்களுக்கு வருகின்றன என்பது தொடர்பாக கொஞ்சம் பேசினீர்கள் என்றால் அவர்கள் தெளிவு பெற்று தொடர்ச்சியான அரசியல் செயற்பாடுகளில் அவர்கள் இணைவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். முக்கியமா நாங்க செய்யற வேலை திட்டங்களுக்கு அவையில கூப்பிடணும், அழைத்து கூப்பிட்டு நாங்கள் தனியா ஒரு நாள் மட்டும் அவையல் எங்களோட வேலை திட்டங்களை பார்த்தால் அவைகளுக்கு புரிய போறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் இயர் நாடு கடந்த அரசின் அமர்வு இங்கே பிரான்ஸ்ல நடந்தது. அந்த அந்த நேரத்துல இங்கே இருக்கிற இளம் சமுதாயத்தை தான் நாங்கள் கூப்பிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்ல அவைகளுக்கு 4 மாசத்துக்கு முதலே அவைகளுக்கு தயார்படுத்தி கொண்டு வந்து என்ன வேலை திட்டத்தை பற்றி நாங்கள் கதைக்க போறோம், என்ன சப்ஜெக்டை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் என்றது எல்லாத்தையும் சொல்லி அவைகளை தான் முன்னால இருத்தி விட்டு அவையெல்லாம் அந்த அந்த கான்ஃபரன்ஸை நடத்தினவை. அப்ப அவைகளுக்கு ஒரு உற்சாகம் கொண்டு வரும், எங்கள்கிட்ட நம்பி ஒரு பொறுப்பு தருகினோம் சொல்லி. அப்ப அத மாதிரிதான் அந்த அந்த இளம் சமுதாயத்தை இந்த முறையும் நான் ஸ்காட்லாண்ட்ல கூட்டிக் கொண்டு வந்திருந்தேன். அவையால் சில கிரிட்டிக்ஸ்கள் சொல்லுவினோம், நல்லாவும் சொல்லுவினோம், கொஞ்சம் சில விஷயங்களை இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவினோம். அதை எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுத்தான் நாங்கள் எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி பார்க்க வேணும். உடனே நாங்கள் அவைகளை இல்ல உங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி கொண்டு போனோம் என்றால் அது சரி வராது. நாங்கள் அவைகளை எங்களோட பக்கம் இணைச்சு கொண்டு போனா தான் அவைகளும் ஒரு நம்பி எங்களோட வந்து வேலை செய்யலாம் என்று வருவினோம். என்றால் அவை வாழ்ந்து கொண்டிருக்கிற விதிமுறைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவை இப்ப படிக்கிற படிப்புகள் இதுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப நாங்கள் 20 வருஷத்துக்கு முதல் செய்து கொண்டிருந்த கம்யூனிகேஷன் அந்த வேலை திட்டங்கள் இப்ப அது வேற வடிவத்துல செய்து கொண்டு போகலாம். அப்ப அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உணர வேணும். அவைகள் வரைக்க எங்க மக்கள் எங்க நாட்டுக்கு என்று சில வேலை திட்டம் செய்ய கொண்டுதான் வர்றது. அப்ப அவைகளை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் விட்டம் என்று சொன்னால் அவைகள் அப்படித்தான் கிடப்பாயிடுவினோம். அவைகள் ஒரு சோர்வு துணையில போயிடுவினோம். எல்லாரும் அந்த ஒரு பக்குவம் அந்த அமைதியா நின்று நிக்க வேணும்ன்ற அவசியமும் இல்லை. ஸோ அந்த 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 கேரக்டர் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துத்தான் நாங்கள் அவைகளை நினைச்சு கொண்டு போக வேணும். இது தனியங்கள போராட்டத்துல மட்டும் என்றது இல்லை. இது சாதாரண ஒரு வேலை திட்டம், ஒரு வேலையர் கம்பெனிலேயே இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கம்பெனியில ஒரு போனால் அவை ஒரு வேலைகளை மாறி கொண்டு போயிடும். அந்த இடத்துல அவைகளுக்கு சரியான ஒரு ஆக்கள் இல்லை, சரியான ஒரு ரெக்கக்னைசன்ஸ் ஒன்று இல்லையே அந்த அடிப்படையில். ஆனா இது எங்களோட விடுதலை போராட்டம். அன்றைக்கு நாங்கள்லாம் அது இருக்கிற பொறுப்புகள் இருக்கிற நாங்கள்லாம் சரியான பொறுப்புடவோட வேலையால் அவையால் அந்த இளம் சமுதாயத்தை எங்கட பக்கத்துக்கு அவைகளை இணைச்சு கொண்டு போக வேண்டும். இப்பொழுது நல்லது நாங்கள் பொறுப்பில் இருப்பவர்களை வாழ இயங்க வேண்டும் என்பது தொடர்பான உங்களுடைய அறிவுறுத்தல் மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் எங்களை சுய பரீட்சை செய்து கொடுப்பது பரிச்சார்த்தம் செய்ய வேண்டிய ஒரு தேவை என்று இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த வகையிலே இப்ப பல இளையோர்களுக்கு போராட்டம் தொடர்பான தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் அல்லது அவர்களோடு இயங்க வேண்டும், மூத்த அரசியல் செயற்பாட்டாளர்களோடு இயக்கம் பெற வேண்டும், தமிழினத்துக்கு தங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. ஆனால் எங்கு எப்படி தொடங்குவது என்ற ஒரு சங்கடம் அவர்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக அவர்கள் தாங்களாக வந்து சேர்வதோ அல்லது தாங்களாக ஒரு முனைப்பை காட்டுவதோ எங்களுடைய புலமைந்த தேசத்தில் உள்ள இளையவர்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தனியான ஒரு பண்பாக நான் பார்த்திருக்கிறேன். இப்படியான இளைஞர்களுக்கு நீங்கள் எப்படியான செய்திகளை சொல்லலாம்? எங்கு தொடங்குவது, எதை நம்புவது, எந்த குழுக்களோடு சேர்வது, எந்த அரசியல் சரி, எது பிழை, எது சரியான பாதையில் செல்கிறது, நான் அவரோடு என்னுடைய பங்களிப்பை செய்யலாம் என்று அங்கலாக்கின்றவர்களுக்கு அல்லது யோசனையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படியான சிந்தனைகளை நீங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். 21 வயசுல நான் ஒரு செமினாருக்கு நான் போயிருந்தேன். நான் அதுல அந்த இடத்துல போய்க்க சில விடயங்கள் கதைக்கப்பட்டு கொண்டிருந்தவன். அப்ப கதைச்சு கொண்டிருக்க நான் கொண்டும் சரியா விளங்கல. அப்ப நான் சொன்னதான்
நீங்க சொல்றது எனக்கு விளங்கியில எனக்கு இன்னும் கூட தேவைகள் கேள்விகள் இருக்கிறது. நானாவே தான் திருப்பி அந்த அந்த தேடல் அந்த கொஸ்டின்களுக்கு ஆன்சரை தேடிக்கொண்டு போனேன் நான். அப்ப அந்த அடிப்படையில நான் நினைக்கிறேன் எல்லாரும் உடனம் நாங்கள் எடுத்த உடனம் எங்களுக்கு எல்லாம் வரப்போறதுன்றது இல்லை. நாங்களாவே அந்தந்த ஆக்களை போய் சந்திக்க வேணும். அந்த உரிய ஆக்களை சந்திச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த சரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் சரியா வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கலாம். 20 வருஷமா நான் இந்த வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறேன்டா எனக்கு ஒரு சான்ஸ் என்ன சுத்தி வர நிக்கிற ஆக்கள் எனக்கு சரியான பாதையை என்ன திறந்து என்ன விட்டிருக்கிறோம்ன்றதில்ல. அதெல்லாம் நான் தெளிவா நின்று இப்ப வரைக்கும் கணக்க கஷ்டங்கள் வருங்கள். ஆனா அதெல்லாத்தையும் மீறி எங்களோட குறிக்கோளை எனக்கு என்னென்ன தெரிஞ்ச அந்த அடிப்படையில நான் இந்த வேலை திட்டங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் மற்ற இளையோருக்கும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் ஃபிடப்பாயிடாதீங்கோ, உடனே நீங்கள் ஒரு சோறு அந்த நேரத்துக்குள்ள போயிடாதீங்கோ. அப்படி இருந்தாலும் உங்களால ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம் என்றாலும் அது எங்களோட நாட்டுக்கு ஒரு நல்லதா தான் இருக்கும். அதைத்தான் என்னால் சொல்லக்கூடியதா இருக்கு. மிக நல்லது. இப்பொழுது ஒரு டிஜிட்டல் போராட்ட வாழ்வு கூட டிஜிட்டல் சவால்களை சந்திக்கின்ற நிலைமை கூட தற்காலத்தில் இருக்கின்றது. அந்த டிஜிட்டல் உலகத்திலும் கூட எங்களுடைய போராட்டங்கள் திட்டமிடப்பட்டு மறைக்கப்படுகின்ற அல்ல திட்டமிடப்பட்டு அதன் அடையாளங்கள் இல்லாமல் போக செய்கின்ற செயற்பாடுகளை கூட சர்வதேச ரீதியாக எதிர்கொள்ளுகின்ற ஒரு பெரும் சவாலையும் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இவர்களை முறியடிக்கக்கூடிய இவற்றை வென்றெடுக்கக்கூடிய வலு அடுத்த தலைமுறையினிடம் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் அடைந்தால் நிச்சயமாக அந்த நீதி கோருக்கான ஓங்கிய குரலை சர்வதேசம் நோக்கி ஒலிக்க செய்கின்ற அந்த சக்தியை பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது நம்புகிறேன். இது வகையிலே நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பாக தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு இளைவராக இருந்து கொண்டு துணை பிரதமராக ஒரு நீண்ட காலம் 20 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை களைப்பின்றி எடுத்து ஓங்குகின்ற உங்களுடைய செய்தி இன்றைய மாவீரர் நாள் இன்றைய கார்த்திகை மாதத்திலே புலம்பெயர்ந்த மக்களுக்கும் சரி, தாயத்துள்ள மக்களும் சரி, அல்லது நாடு கடந்த அரசாங்கத்தூடாக புலம்பெயர்ந்த சர்வதேச இணைப்புகளை மேற்கொள்கின்றவர்களுக்கும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அல்லது விடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கு? நான் ஒரு தமிழன், நான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது நான் எங்க இருந்து வந்தேன் என்று சொல்லி எந்த அடையாளத்தை நான் மறக்காம செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் எங்களோட மாவீரர்களுக்கு நாங்கள் அவை இந்த கனவுகளை ஒரு உண்மையான ஒரு ரியல் ஃபேக்டா இதாக கொண்டு வரலாம் என்றதான் நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. எல்லாரும் ஒன்றா சேர்த்து வேலைகளை செய்து கொண்டு போவோம். மிக்க நல்லது மகிந்தன் என்று இணைந்து கொண்டமைக்காக. நிறைய செயற்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய செய்தி நிச்சயமாக அடுத்த தலைமுறையினருக்கு மாத்திரமல்ல எல்லோருக்குமே இரண்டுக்குமே ஒரு பாலங்களை அமைக்கின்ற செய்தியாக அமைய வேண்டும். அந்த பால அமைப்புக்கு ஊடாக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய நீதி குரலுக்கான செயற்திட்டங்களில் அனைவரும் கரும் கோர்ப்பார்கள் என்று நம்புகின்றேன். உங்களுடைய பணிக்கு எங்களுடைய நன்றிகளும் தமிழினம் சார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த அரசியல் போராட்ட உலகில் உங்களுக்கு நிறைய வலு கிடைக்க வேண்டும். அதற்கூடாக பல எளிய தலைமுறையிற்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மகிந்தன், நினைத்துக் கொண்டமை. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நல்லது நேர்களே, இன்றைய அரசியல் வழி நிகழ்ச்சியில் மகிந்தன் சிவசுப்பிரமணியன் தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய துணை பிரதமர் என்று இணைந்து கொண்டு இளைய தலைமுறையினருக்கு அடுத்த நாங்கள் அரசியல் நகர்வுகளை நகர்த்த வேண்டிய பிற முக்கிய சவால்களை நாங்கள் அலசி பார்க்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. மீண்டும் எங்களை தகவமைத்துக் கொள்ள, மீண்டும் எங்களுடைய செயற்திட்டங்களை நாங்களே மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த கால நீரோட்டத்தில் பெறுகின்ற அறிவியல் சிந்தனைகளுக்கூடாக புதிய தலைமுறையினருக்கான சரியான அரசியல் வழியை கண்டறிய முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மெய்வெளியின் அரசியல் வெளி இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kithcars. Kithcars. Strange noises, warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car.
Every repair fully tested, safety checked, done right. Kith Cars.